14ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அன்னை மகாலட்சுமியை நாம வழிபட ஆரம்பிக்கக்கூடிய நாள். அம்பாளுடைய திருமேனி பட்டவுடன் அவளுடைய கையோடு அந்த உடலோடு அப்படி இறுக்கி அணைத்த உடனே என்ன ஆயிடுச்சா, சுவாமி குழைந்து போய்விட்டாராமா. அதனால அவருக்கு பேர் என்னவாக வந்தது, தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் வந்தது. என்ன அழகான ஒரு சுவாமி அம்பாளினுடைய ஐக்கியமான வரலாறு பாருங்க. இந்த சுவாமியினுடைய அம்பாளினுடைய வடிவத்தை சேர்த்து தான் பார்க்கணும். இதுல நம்ம சுவாமி தனியா அம்பாள் தனியா பிரிச்சே பார்க்க முடியாது. நீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கலாம். லிங்க திருமேனி, அந்த லிங்க திருமேனி மேல அம்பாள் எப்படி இருக்கிறாள்னா கட்டி அணைத்தவாறு அவளுடைய ரூபத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு காலை கீழே ஊனி இன்னொரு கால் சுவாமியினுடைய அந்த பானத்து மேல இருக்கும். ஆனா அந்த காலினுடைய திருவடி இந்த பக்கம் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பின்பக்கமாக அப்படி திருப்பின மாதிரி வச்சு அழகா சுவாமியை இறுக்கி அணைச்சு அம்பாள் நிற்பது போன்ற அந்த கட்டி அணைத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அம்பாளோடு சுவாமியை பார்க்கிற போது. சுவாமி என்னதான் நெருப்பின் வடிவம் நானு அப்படின்னா கூட சக்தி பக்கத்துல வந்துருச்சுன்னா குழஞ்சிதானே ஆகணும், வேற வழியே கிடையாது. அம்பாளினுடைய ஸ்பரிசம் அப்படி பட்ட உடனே அந்த வடிவமெல்லாம் போய் சுவாமி சாதாரணமா லிங்க திருமேனியா நான் இந்தோ வந்துட்டேன் பாரு உன்னுடைய பரமசிவனாக, நீ எதை எதிர்பார்த்து தவம் செய்தாயோ அந்த சிவ ரூபமாகவே நான் வந்து விட்டேன் அப்படின்னு இறைவனும் அவருக்கு இறங்கி காட்சி கொடுத்த அழகான அற்புதமான ஒரு கோலம்தான் இந்த அழகான லிங்கத்தோடு அம்பாள் இணைந்திருக்கக்கூடிய காட்சி. தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற திருப்பெயரோடு அருள் புரிகின்றார். காஞ்சிபுரத்திலையும் இதே வரலாறு. அம்பாள் இப்படி இறைவனை தழுவிய கோலத்தோடு அங்கேயும் நாம தரிசனம் செய்ய முடியும். காஞ்சிபுரத்துல இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அநேகமானோருக்கு இந்த அழகான திருச்சக்தி முத்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருச்சக்தி முற்றம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திருத்தலம் நிறைய பேருக்கு தெரியாது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்கு வழிபட வேண்டிய திருத்தலம் இதுதான். இதுல ஒரு முக்கியமான வாழ்வியல் விஷயத்தை அம்பாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். நாம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு பெண்ணோ சரி ஒரு ஆணோ சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்முடைய தொழிலையும் சரி நம்முடைய வேலைகள்லையும் சரி அல்லது நம்முடைய பதவியிலையுமே சரி எவ்வளவு பெரிய இடத்துல நாம இருந்தாலும் இல்லறம் என்று வருகிற போது ஒருவருக்குள் ஒருவர் இணைந்து விட வேண்டும், ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியமாகிவிட வேண்டும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, என்னை விட நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துருச்சுன்னா அது இல்லறமே இல்லை. சில பேர் வெளியில அப்படி நான் இப்படி நான் இவ்வளோ பெரிய ஆள் நான் இவ்வளோ பெரிய ஆள், ஆனா வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமான வாழ்க்கையே இருக்காது. வெளியில் அப்படி இருந்து இல்லறத்துல மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? இறைவனும் இறைவியும் காட்டுறாங்க பாருங்க ஒரு இல்லறம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. இறைவனுக்காக இறைவி தவம் செய்வதும் அந்த இறைவிக்காக இறங்கி இறைவன் வந்து காட்சி கொடுத்து தன்னை தானே முழுமையாக அவர் அப்படியே அம்பாளிடத்திலே ஒப்படைக்கின்றார். அம்பாளும் முழுமையாக இறைவனை சரணாகதி அடைகின்றார். இதுதானங்க ஒரு நல்ல இல்லறம். இந்த விழாக்கள்லாம் நம்ம கொண்டாடுகின்ற போது அடிக்கடி நம்முடைய வாழ்வியலோடு நாம் அதை நினைத்து பார்த்து கொள்ளணும். இன்னைக்கு பல பேருக்கு அதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஈகோ அப்படின்னு சில பேர் சொல்லிக்கலாம். அது என்னவா இருந்தாலுமே சரி, நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், இல்லை எனக்கு அடங்கி தான் நீ நடக்கணும், அது என்ன நீ சொல்றதை நான் கேட்கறது, நான் சொல்றதை நீ கேட்டா என்ன, இந்த மாதிரி எதிர்வாதங்களை எல்லாம் விடுத்து புரிந்து கொண்டு ஒரு நல்ல இல்லறத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுவாமியும் அம்பாளும் தான் சாட்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இல்லறத்துல பிரச்சனை இருக்கு, நான் என் கணவரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் மனைவியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அவங்களும் அதை தான் நினைக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு சூழ்நிலை அப்படி அமையலை, இல்லை சுற்றி இருக்கிறவங்களால எங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படி அமைஞ்சிருச்சுங்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் இந்த சுவாமியை அம்பாளையும் ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அருமையான இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்.